இப்படி நிறைய விளக்குகள் இருக்குங்க. ஆனா இப்ப இந்த வருஷத்துடைய ஸ்பெஷாலிட்டியான ஒரு தீபம்னு பார்த்தோம்னா பிரதோஷ விளக்குகள்னு வந்திருக்குங்க. இந்த பிரதோஷ விளக்குகள்ல பாத்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் வந்து ரிஷப வாகனத்துல இருப்பாங்க. இந்த விளக்குகளை நம்ம பிரதோஷத்தை அன்னைக்கு ஏற்றும் போது கண்டிப்பா நாம நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பாத்தீங்கன்னா மீனாட்சி தீபம், தொங்கு தீபம், கொடி தீபம், அப்புறம் விநாயகர் தீபம், நமக்கு இஷ்டமான தெய்வங்கள் கொண்ட தீபங்கள் கூட நிறைய இருக்கு. அப்புறம் மங்கள தீபம், அந்த தண்டு பாத்தீங்கன்னா அப்படியே வாழைத்தண்டு மாதிரி அழகா இருக்குங்க அந்த குத்து விளக்கு, அது வந்து மங்கள தீபம். இந்த மாதிரி விதவிதமான தீபங்களை வாங்கி நம்ம வீட்டுல ஏத்தும் போது கண்டிப்பா மகிழ்ச்சி என்னன்னைக்கும் பொங்கும். சரி வாங்க இந்த நகைச்சுவை காட்சியை நம்ம மகிழ்ச்சிக்காக பார்க்கலாம். சின்ன கால் மண்டபம் தானே சொன்னா, எங்க கோபால்? லதா, என்னால உங்களுக்கு எவ்வளவு செலவு? இதுக்கெல்லாம் நான் எப்படி கோபால் கைமாறு செய்ய போறேன்? எனக்காக நீ எப்பவும் பாடுற அந்த 2 வரியை பாட முடியுமா? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. கோபால், எனக்கு பாத்ரூம் வருது. கோபால், பாத்ரூம் வரை வந்துட்டீங்களா கோபால்? லதா, நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை பெத்துக்கலாமா? கோபால், நடக்காது. அது மட்டும் நடக்கவே நடக்காது கோபால். கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான். அப்பவும் நடக்காது கோபால். ஏன்னா அவரே போனதுக்கு அப்புறம் எதுக்காக வேஸ்டா ஒரு கர்ப்ப பையன், அதை நான் தானம் செய்து விட்டேன் கோபால். பரவாயில்ல லதா, நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தையா இருக்க. அப்பவும் நடக்காது கோபால். அப்போ சிரிச்சு சிரிச்சு பேசினது, என் கூட ஆடி பாடினது அத்தனையும் நடிப்பா? சொல்லு லதா, நடிப்பா? இல்லை இல்லை இல்லை. ஆமாம் கோபால், ஆரம்பத்துல காதலிக்கிற மாதிரி நடிக்கத்தான் நான் வந்தேன். கொஞ்சம் நடிக்கவும் செய்தேன் கோபால். ஆனா தூய்மையான உங்கள் அன்புக்கு முன்னால் என்னுடைய நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் என்னால நடிக்க முடியலே கோபால், நடிக்க முடியலே. இப்பவும் நான் சொல்றேன் கோபால், என் உள்ளத்திலே அவரை தவிர வேற யாருக்கும் இடமில்லை. நீங்க வாங்கி தருகிற வீடுகள் பொருட்களை எல்லாம் நான் வச்சுக்கிறேன். ஆனா என்ன நீங்க வச்சுக்க முடியாது கோபால், வச்சுக்க முடியாது. அடுத்த ஜென்மத்தில் நீங்க எப்ப வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, உங்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன் கோபால், காத்து கொண்டிருப்பேன் கோபால். வெளியே அறியேன், விளக்கின் முன்னே வேதனை மாறும்னு திருமூலரே சொல்லியிருக்காரு. நம்ம வீடுகள்ல விளக்கு ஏற்றும் போது கண்டிப்பா நம்ம மனசுல சந்தோஷம் உண்டாகிறது மட்டும் இல்லாம நம்ம மனசுல இருக்க வேதனைகளும் கண்டிப்பா அகலும்னு சொல்லப்படுது. இப்ப பார்த்தோம்னா பஞ்சலோக விளக்குகள் எதுக்காக ஏத்தப்படுது, நிறைய பேருக்கு இதோட விசேஷம் தெரியாது. ஒவ்வொரு லோகத்துக்குமே வந்து ஒவ்வொரு மாதிரியான ஒரு தன்மை இருக்குங்க. தங்கம் பாத்தீங்கன்னா இம்மைக்கும் மறுமைக்கும் சௌக்கியம் தரும், வெள்ளி புஷ்டியை தரும், செம்பு பித்தளை ஆயுள் மற்றும் நோயற்ற வாழ்வு தரும்னு சிற்பரத்தினம்ங்கிற சிற்ப சாஸ்திர நூல்லையே சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, விளக்கு ஏத்துங்கன்னுவாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள்ல காலை மாலை வேளையில வந்து விளக்கு ஏற்றப்படுது. காலையில எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் விளக்கேத்தி சாமி கும்பிட்டு போகும்போது கண்டிப்பா நம்ம எடுத்த காரியங்கள் நன்மையா முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம மனசுலயே சொல்லப்படுங்க. அது மட்டும் இல்லாம சாயந்திர வேளையில விளக்கு ஏத்தும் போது யாரும் தூங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, எல்லாம் சைலண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயே மங்களம் உண்டாகும். இப்படி நம்ம டெய்லி வாழ்க்கையில வந்து பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம இந்த நகைச்சுவை காட்சியை பார்க்கலாம். ஏப்பா மாப்ள, மாமா பொண்ணுட்டுக்காரங்க கொஞ்சம் பெரிய ஹோட்டல்ல தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இல்லன்னா நம்மள மாதிரி யாரெல்லாம் தங்க மாட்டோம்ல. ஆமாமா, நம்ம பெரிய லேண்ட் லாடு லங்கோடுதான். மாப்ள போனு, நீ பேசிக்கிட்டு நான் போய் 2 இட்லியை போட்டு வந்துறேன்.
போடா ஹோட்டல்ல விலைக்கு வாங்குற மாதிரியே பாக்குறது. ஈவினிங் மினிஸ்டர் வந்துருவார்ப்பா. அந்த சூட்டை ரெடி பண்ணிடுங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, குட் மார்னிங். குட் மார்னிங். அதாவதுங்க சொல்லுங்க. சூடா 2 இட்லி வடை 2 இட்லி வடை கொண்டாங்க. ரூம் போட்டிருக்கீங்கல்ல சார்? ஆமா. ரூம்ல போய் ஆர்டர் பண்ணி அங்க வச்சே சாப்பிடுங்களேன். யோ அதான் ஹோட்டலுக்குள்ள வந்துட்டோம்ல, கல்லாப்பட்டி முன்னால தானே கேட்கறான். கேட்கறத கொடுத்துட்டு காசை வாங்கி உள்ள போட்டு கடையை டெவலப் பண்ணுங்கயா. வியாக்கியானம் பேசிக்கிட்டு ஊர்ல இருந்து வர்றப்ப எரும மடலாம் வச்சுட்டு வந்து கடை வைக்கிறது, கோடு சுட்டு மாட்டினோம்னா குசுமா பேசுறது. ஏன்டா இங்க வந்து மாறிடுறீங்க? என்னையா பாக்குற? அண்ணன் யார் தெரியுமில்ல? எங்க ஊரு கிங்காங். டேய் கிங்காங்னா மனுஷ குரங்கடா. மனுஷ குரங்கு. என்ன உடனே என்ன செக் பண்ணி பாக்குற? யோ இன்னியே கொண்டாங்க பசிக்குது. எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரு? எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்லங்க, சூடா 2 இட்லி வடை கொண்டாங்கன்னா ரூம்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இங்க எல்லாம் தர முடியாது, பெரிய ஆபீசர் மாதிரி பேசுறான் சார். அவ்வளவுதானே? சார உள்ள கூட்டி போய் சூடா கொடுங்க. ஓகே. அது போ வாங்க சார். இப்ப மண்டையில ஏறதா போய் சூடா ரெடி பண்ணு. போயா போ. வாங்க. பாத்தியாடா சவுண்ட் விட்டாதான் சரண்டர் ஆகுறாங்க. நீங்க யாருண்ணே? காட்டு புத்து கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல? அது வா சூடாறக்குள்ள போய் சாப்பிடு போ. டேய் டேய் டீசன்ட்டா போ, கத்தாத அண்ணன் கத்தனா. டேய் இந்தடா ஓடாத, டீசன்ட்டா போ, காட்டி குத்துறாத. ஓடாத, டீசன்ட்டா போ, காட்டி குத்துறாத. இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டதா. ஓடாத சொன்னா கேளு. பிச்சு விடுவோம் பிச்சு. பெஸ்ட் பிஹேவியர். வராம இருந்தியோ மாப்ள மாமா. அப்ப போகும்போது தனியா தானடா போனேன். இது எப்ப வந்துச்சு? பேச்சு தனக்கு இருக்கட்டுமே, நான் தான் வர சொன்னேன். ஏம்மா மாப்பிள ரொம்ப சுத்த தங்கம். என்ன நீ பக்கத்து ஊர்ல இருக்கும்போதே உன்னை பாக்குறதுக்கு பாஞ்சு வருவான். இப்ப அவனுக்கு தோதா நீ பக்கத்திலேயே இருக்க. அதனால கொஞ்சம் விளையாட்டா இருந்தாலும் அலாட்டா இருந்துக்க. எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம். இட்லி கட்டுறதுக்கு இடி விழுந்த மாதிரி அடி விழுது. இவருக்கு இச்சா கேக்குது என் துச்சா. கல்யாணமான புது பொண்ணு வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொல்லுவாங்க? விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்தே வந்து விளக்கு மங்களகரமானதா இல்லையான்னு உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோங்க. விளக்கு ஏத்தும் போது நம்ம வாழ்க்கையிலயும் ஒளி ஏற்றப்படுங்கிறது ஒரு அதிகமான ஒரு விஷயம். சரி, நாங்களும் வசதியானவங்க கிடையாது, இந்த மாதிரியான பெரிய பெரிய விளக்குகள் தான் ஏத்த முடியுமா, ஏன் சின்ன விளக்குகள் ஏத்த முடியாதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்குங்க. அதனால தான் களிமண் விளக்குகள், அப்புறம் செம்மண்ல செய்யப்பட்ட விளக்குகள், பீங்கான் விளக்குகள், மெழுகு விளக்குகள், மரத்துல செய்யப்பட்ட விளக்குகள், இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ல விளக்குகள் இருக்குங்க. எது எப்படியோ இந்த மாதிரியான விளக்குகளை வாங்கி நம்ம வீடுகள்ல விளக்கேத்தினாலே ஒரு சந்தோஷம் தாங்க. சரி, எப்படி விளக்கேத்தினா ஒரு ஒளி ஏற்றப்படுதோ அதே போல ஒரு சந்தோஷம் வருதோ அதே போலதான் நம்ம நிகழ்ச்சியில ஒரு நகைச்சுவை காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 சந்தோஷமா இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு அற்புதமான லொகேஷன்ல இருந்து இன்னும் நிறைய நகைச்சுவை காட்சிகளோட இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்க எல்லாரையும் இதே கொண்டாட்டம் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். Till then, it's Tata Bye-bye from Ammu.